எங்க ஊர்ல எங்க மேலே சத்தியம் பண்ணுவானா? சத்தியம் பண்ணி சாதிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கானா? பாப்பேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு. நான் என்னன்னு சொல்லிருக்கேன், இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் நானும் பாப்பேன்னு சொல்லிருக்கீங்க. கல்யாணம் பார்க்கணும்னா கோயிலுக்கிட்ட போகணும்ல. டேய், வாய்க்கு வந்து பேசின உன் கழுத்துல தலை எகிரிடும். இந்த கல்யாணம் நடந்தது இந்த ஊர்ல பாதி பேரோட கழுத்துல தலை எகிரிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கியோ? உன் கால் கும்பிடுறேன், ஒரு கையெழுத்து கும்பிடுறேன், என்னை மட்டும் இதுல இழுக்காதீங்க. நானே என் கையோட இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அந்த ஜமீன்தார் என்ன போட்டு சாவடிச்சிடுவாயா. என்ன விட்டுறியா? ஜமீன்தார் அந்த மாதிரி பண்ணுவானா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்ன மட்டும் நீ செய்யல, நான் கண்டிப்பா இப்பவே செய்வேன். ஈஸ்வரா, எதுக்கையா இவ்வளவு தண்டனை கொடுத்தீங்க? ராஜனா, கேசவாய ஸ்வாஹா, நாராயண ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா. நிறுத்துங்க, இன்னும் கல்யாணம் பண்ணே வரல, இன்னும் ஏன் வாசிக்கிறீங்க? நிறுத்துங்க. டாய், வாசிக்கிறது நிறுத்துங்கன்னா நான் வந்து உங்களை வாசிக்கிறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. அந்த பொண்ணு வருவாளோ இல்லையோ? அந்த பொண்ணு வந்தே ஆகணும். கண்டிப்பா. ராஜனா, அந்த பொண்ணு வராது. ஜமீன்தார் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வராதா? டாய், எங்கடா என் கத்து? வா உட்கார். ஐயரே, கல்யாணம் பண்ண வை. என்னது வாசிக்கிறாங்க? என்ன நடந்தது? கல்யாணம் ஆனவன் தானே, வாசிக்கிறாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாதா? கண்டிப்பா தாலி கட்டுறாங்க, அது தெரியுமையா? பெண் இல்லாம யாருக்கு தாலி கட்டுறாங்கன்னு எந்த ஆடுக்கோ மாடுக்கோ இதுக்கோ போடுறாங்க போல இருக்கு. ஐயா, அந்த வாதிலோட பையன் பொண்ணு மேல தாலி கட்டுறாரு ஐயா. அது கோயிலுக்கு எப்படி போச்சு? அம்மா அவர்கள் தான் கூட்டிட்டு வந்தாங்க. கபடி 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 இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், ஏய், லைட் ஆஃப் பண்ணுவியா? நான் என்ன பண்ற மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் நைட் ஏதாவது லைட் ஆஃப் பண்ணுவாங்களா? லைட் இருந்தா எனக்கு பிடிக்காது. அப்படின்னா உனக்கு இருட்டு பிடிக்குமா? ஐயோ, யாரோ வந்திருக்காங்க போல, போய் பாருங்க. இவன் யாரையா நடுவுராத்துல வந்திருக்கா? யாரு?
அழுவுற? பயப்படாத, ரவிக்கு ஒன்னும் ஆகாது. அழாதுமா, அழாது. பெரியவங்க தோக்குறதுக்கு ஓட்டு மாட்டாங்க. எப்படியாவது சாதிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இதுவே அவங்க தோடுக்குறாங்க. நிறுத்துமா, ரவிக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே சரியாயிடும். புருஷ பொஞ்சாதி சேர்ந்து இருக்கிற ராத்திரியில உயிரெடுக்க பார்த்தாங்க யாரோ. சச்சா, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அந்த அசுரன் யாருன்னது எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில 10 மணிக்கே கோயில்ல ஜமீன்தார் கழுத்துல தாலி கட்டி இவன் கல்யாணம் பண்ணுவான். டேய், அது ஏன் இருந்தா இவன் கழுத்துல இருந்து தாலி எகிரி ஊர்ல போடும்டா. அது ஏன் இருந்தா இவன் கழுத்துல இருந்து தாலி எகிரி ஊர்ல போடும்டா. நான் என்ன சொல்ல போறேன்னா, ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ராஜண்ணாவே ஜெயிலுக்கு கண்டிப்பா அனுப்பணும். என்ன சொல்லிருக்கேன்னா, ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்கீங்கயா. நீங்க சொன்னது நல்லா இருக்கு இல்லையா? ஆனா ஜெயில் நம்ம சொந்தது கிடையாது இல்ல, நம்ம பிடிக்காதவங்களை அதுல வைக்கிறதுக்கு. அதுக்குதான் உனக்கே மண்டை இருக்கு, அதுல பிரெயின் இல்லைன்றது. மண்டையில பிரெயின் இருந்தா ஜெயிலு நம்மதாகும், ஜெயில இருக்கிற ஜெயிலரும் நம்மதாகும். அந்த ராஜண்ணாவே கொஞ்ச நாள் ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா வெளியில நமக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். இது என்னது பெரியவரே, எப்போ இல்லாத போலீஸ் நம்ம ஊர்ல வர்றாங்க? சீ 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 சீ. யார? பீடியத்தான். பீடிவா? இந்த பீடி பத்தி உனக்கு என்ன தெரியும்? ராஜு, இவ்வளவு நல்லவனா மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த பீடிய விடமாட்டியா? அடடா, இது இல்லாம ஒரு சிகரம் என்னால ஒழுக்க முடியாது, பண்ணு ஜிவ்வன் ஆயிடும். சரி, இப்பத்துல இருந்து பீடிய விட்டுறணும். எதுக்கு? எனக்காக. நீ என்ன சொன்னாலும் கேக்குறல ராணி. இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன விட்டுற. இத பாரு ராஜு, பீடிய உனக்கு முக்கியம்னா என்ன மறந்துடு, இல்லனா நானே உனக்கு முக்கியம்னா உடனே பீடிய விட்டுறணும். ராணி சரி, நான் வேணுமோ பீடி வேணுமோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஏய் மிஸ்டர், உன் பேர் தானே ராஜு? என் பேர் தான் ராஜு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கே ராஜண்ணா. என்ன விஷயம்? நீ ஊர் பஞ்சாயத்து கிட்ட வரணும். என் இன்ஸ்பெக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. ராஜு, என்னாச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் என்ன கூப்பிட்டா. போய் ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். வா. ஏய் வாங்க வாங்க வாங்க. உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாதுக்கு இங்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் அவரே, இவர் மேல இருக்கிற கேஸ் என்ன, அது யார் கொடுத்திருக்காரு? 1 2 லட்ச கணக்கில் இருக்கு. இன்ஸ்பெக்டர் அவர்களே, அரெஸ்ட் பண்ணீங்க. ஆச்சாரி, இந்த கை வேணாமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே எப்படி சொல்றேன் என்ன? டேய், இதே மாதிரி உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அம்மோ அம்மோ, இன்ஸ்பெக்டர் அவரே, உங்களே எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் ஒண்ணும் கிடையாது, அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க.
For more updates, like, comment, subscribe to our channel.